ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈகிள் வேர்ல்டு ரேட்டிங். ஸோ இது பண்ணால் நம்ம மைன்கிராஃப்ட் ஈஸி சர்வைவல் வேர்ல்டோட எபிசோட் 9 தாங்க. ஸோ எபிசோட் 8 வரையும் பக்கம் தான் பாருங்கள். போன எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த கவு ஃபார்ம் வந்து கட்டியிருந்தோம். மேனுவலான கவு ஃபார்ம் தான், ஆட்டோமேட்டிக் வந்து இனி கட்டலாம். ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கவு வந்துச்சு, அதுக்கு சாப்பிட வேணாமா. ஸோ அதுக்காக இந்த டைம் வீட் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம் இந்த எபிசோடில். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் கட்டலாமா அந்த லைனில் கட்டலாமான்னு தான் எனக்கு ஒரு டவுட். ஸோ ஆனால் கடைசியில் முடிவு பண்ணி இந்த லைன்லேயே கட்டல முடிவு பண்ணிட்டேங்க. இங்கே எப்போ இங்கே நான் 3 பிளாக் தள்ளினா நான் பிளாக்ல இங்கேருந்து ஏன்னா நான் எந்த கணக்கில் இருக்கேனா இருங்க. ஸோ வந்து கொஞ்சோண்டு பிளாக் மட்டும் போட்டுடலாமா. போட்டு எங்கே பக்கெட் வச்சுருந்தேனே இதாக இருக்குது இருங்க. ஸோ இந்த பக்கெட்டில் போய் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கெட்லேருந்து அந்த வாட்டரோட அளவு வந்து எவ்வளோ தூரம் வந்து இது வரும்னா நம்மளுக்கு வந்து நான் இங்கே 4 பிளாக் வரும். ஸோ அதனால் இப்போ என்னன்னா இருங்க, இங்கேருந்து 1 இருங்க 1 2 3 4 பிளாக்னா ஆமாம் இப்படி 4 2 3 4 இது 5 பிளாக். இங்கேருந்து 4 1 2 3 4 தள்ளி இங்கே 1 எனக்குள்ளே உடச்சிட்டு வாட்டர் போய் ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் சரியாக தெரியும். அவ்வளோதான். இப்போ இதான் கணக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்ஸ் எடுத்து கரெக்டாக 4 பிளாக் 1 2 3 4 இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைக்கலாம். இங்கிட்டும் 4 பிளாக் வந்து இருக்கணும் நம்மளுக்கு. 1 2 3 4 பிளாக் 5 பிளாக்கில் தான் இங்கே வந்து ஃபென்ஸ் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கணக்கு சரியாக வரும். ஏன்னு தெரில, இப்போ லேக் வேறு ஆகுது, கேம் வேறு. சரி அது வேறு கடுப்பு. எனக்கு இந்த கேம் லேக் ஆனாலே சுத்தமாக பிடிக்காது கைஸ். எனக்கு அப்படியே வெறுப்பாகும். இங்கனக்குள்ளே தான் நம்ம வந்து கேட்டு வைக்கிறோம். ஸோ நான் அங்கே வந்து எதுவும் வைக்க வேணாம் ஃபென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 4 2 3 4 தள்ளி இங்கே 5வது பிளாக். பரவாயில்ல, இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இப்படி வந்து ஃபென்ஸ் வச்சிடணும். அவ்வளோ. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணணும் 4 சைடும். இப்போ இதை இங்கே வச்ச அப்புறம் இந்த ஆர்டரில் வச்சுட்டு அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸோட இதை வந்து டபுள் ஹைட் ஆக்கணும், மாப்ஸ் வரக்கூடாது. அதனால் இங்கே நான் கூட கேட்டு வச்சிடலாம். ஏன்டா அச்சை ஏன் தப்பு தான் இது. ஏன்னா நான் இந்த சைடு கேட்டு வச்சிட்டேன். இப்போ சரியாச்சு. இங்கே வச்சாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வைக்கணும் சாய். ஸோ அவ்வளோ. இப்போ இந்த சைடு அவ்வளோ இங்கிட்ட வச்சாச்சா. இப்போ இந்த சைடு டே சரி கடுப்பாக இருந்தது. ஐயோ அங்கே வச்சிடும். அங்கே வைக்க விட நம்மளுக்கு வந்து இந்த லைனில் தான் வைக்கணும். ஓகே வச்சாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லேண்டன் வந்து வைக்கணும். 2 பிளாக் ஹைட் எடுத்துட்டு லேண்டன் வச்சுப்போம். ஸோ ஓகே மேலே ஏறியாச்சா. நம்ம கவு ஃபார்ம் அளவுக்கு தான் வந்துடுது. 1 2 3 தள்ளி 1 வச்சுட்டா சரியாக வந்தால் நினைக்கிறேன் இது. ஆனால் இது இல்லை பார்த்தாது. 3க்கு அடுத்து 2 1 விட்டு வைக்கிறோம். ஐயோ சரி இருங்க, நம்ம 1 செக் பண்ணுவோம். 2 3 ஐயோ எங்கே வச்சேன் கீழே வச்சுட்டேண்ணா. அடுத்தது ஏற்றிட்டு வச்சாச்சு. இப்போ 2 பிளாக் தள்ளி இங்கிட்ட வந்து அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து 3 பிளாக் தள்ளி வைக்கணும். 3 பிளாக் தள்ளி வச்சு இருங்க வச்சுட்டு. ஸோ ஓகே கேஸ் லேண்டன் வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக இது ஹோ வச்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும். ஓகே
டே இது உடைக்கிறது பிளாக் வந்து இது ஏன் திடீர்னு இவ்வளோ லேக் ஆகிருக்குன்னு தெரியல. ஓகே இப்போ வந்து எல்லா எடுத்து வச்சாச்சா? மாப்ஸ் வேறு இருக்கா? இருங்க மாப்ஸை கில் பண்ணிடலாமா? வரல கைஸ். இந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபார்மும் நல்லாவே இருக்காது. நம்ம கட்ட எல்லா ஃபார்முமே சூப்பராக இருக்காது. என்ன ஒரு ஆசை. சி ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் கில் பண்ணேன், அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டேன் பாருங்க. சன்செட் யாராக போயிடும். நம்ம வந்து நட்டு வச்சு போயிடலாம். இப்போ டக்குன்றா ஆனால் எனக்கு இந்த ஃபார்மிங்கில் பிடிக்காது. நம்ம வந்து இந்த ஃபார்மிங்கில் தான் இந்த ஜம்ப் பண்ணி இறங்கணும். நீங்கள் அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். இந்த ஹோ வச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதில் சீடு வச்சுருந்தாலும் சீடு வந்துடும் அப்படியே. அது எனக்கு பிடிக்காது. ஏன் ஜம்ப் பண்ணால் எதுக்கு அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஸோ ஒரு ஸ்டாக் வரையும் இங்கே வந்து பிடிக்குதுன்னா அப்போனா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 1.5 ஸ்டாக்காவது லாபம் வரும். ஓகே அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி வளர்ந்தா போங்க கைஸ். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு கைஸ். இருட்டும் போது இன்னொரு நேரம் கரெக்ட் டைமு. ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீப் ஃபார்ம் தான் வந்து கட்டியிருந்தோம். ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you.